ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான லவ் அண்ட் எமோஷனல் சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு என்னென்னா ககன் வந்துட்டு பூமிக்கு கால் பண்ணி உனக்கு ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லொக்கேஷனுக்கு நீ வந்துரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி வந்துட்டு என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்துட்டு நீ நேரில் வந்து பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பூமி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்கல்ல, இனி எப்படி போய் நம்ம வெளியே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி அப்பா கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கிட்ட போய் சொல்கிறாங்க. இப்படி வந்துட்டு மாமா இப்படி வெளியே வர சொல்லியிருக்காங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படி அதுவும் சீக்கிரமாக வர சொல்லியிருக்காங்க, நான் வெளியே போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேணாம் பூமி, நானும் வரேன், வா 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அப்போ ககன் வந்துட்டு வெளியே நின்றுட்டுருக்காங்க. பூமி கேட்குறாங்க, என்ன எதுக்கு திடீர்னு வர சொன்னீங்க இந்த இடத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா சோபா சந்திராவோட ஃபோட்டோ ஒட்டி ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு அவங்க வந்து விலைக்கு வாங்கியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அது வந்துட்டு பூமியோட அம்மாவோட ஆசை, அதனால் அதை விலைக்கு வாங்கி பூமியோட பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா பூமிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னே பூமிக்கு ஒரே ஹாப்பி ஆயிரும். அம்மாவோட ஆசையை நிறைவேற்றிட்டிங்களா, பார்த்த பக்கமெல்லாம் சோபா சந்திராவோட நாட்டியக்கலை ஃபோட்டோ தான் இருக்கும். இதுதான் வந்துட்டு ஸ்டேஜு, இது இந்த பக்கம் வந்துட்டு உங்கள் அம்மாவோட ஃபோட்டோஸ் எல்லா பக்கமும் கட் அவுட் மாதிரி இருக்கும், நீ இங்கே நின்றுட்டு டான்ஸ் ஆடினா எல்லோரும் பார்த்து கை தட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இது பார்த்தோன்னே பூமிக்கு ஒரே சந்தோஷமாயிரும். ஒரே சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி போய் கட்டி பிடிக்க பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா அவங்க அப்பா இருக்கிறனாடி அப்படி ஒன்றும் பேர் தெரியாத மாதிரி கம்முன்னு நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரச்சந்திரா சொல்கிறாங்க, எனக்கு கூட சந்தோஷமாக தான் இருக்குது, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன், நான் வந்துட்டு என் உயிருக்கு உயிரான சோபா சந்திராவோட ஆசை நான் நிறைவேற்றணும்னு நினச்சேன், நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, பரவாயில்ல ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்றும் உங்களுக்காக பண்ணலை, என்னோடய உயிருக்கு உயிரான மனைவி ஆசைப்பட்டதுனால நான் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் அவள் உயிருக்கு உயிராக நினைக்கிற அம்மா ஆசையோடு நிறைவேற்றுறதுக்கோசரம் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு எப்படியோ நீங்கள் இந்த விஷயத்தில் 2 பேரும் ஒரே தாட்டில் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் இந்த நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு பிடிச்ச மாதிரி மாமா செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரச்சந்திராவுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் வந்துட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி நான் கிளம்பலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கிட்ட சொல்கிறாங்க. வான்னு சொன்னோடனே பூமி இருந்துட்டு இல்லைப்பா நான் கொஞ்சம் நேரம் கழித்து வர்றேன், இங்கே இருக்கணும், இந்த இடத்துலையே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா நான் அவசரமாக போகிறேன், உன்னை யார் ட்ராப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ககன் வந்துட்டு நான் ட்ராப் பண்ணிக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் உடனே சரச்சந்திரா போனோடனே இவங்க ஓடி போய் ககனை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்கள் வந்துட்டு நான் நினச்ச மாதிரியே நிறைவேற்றிட்டீங்க, எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, எப்படி இருக்குது தெரியுமா, இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ ககன் இருந்துட்டு அங்கே பாரு உங்கள் அப்பா வராரு அப்படின்னோடனே பூமி இருந்துட்டு ஐயோ அப்பாவா அப்படி சொல்லிட்டு தள்ளி போகிறாங்க. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தா எங்கேயும் அப்பா வந்திருக்க மாட்டார். என்ன பொய் சொல்கிறீங்களா, ஆமாம் சும்மா விளையாடின பூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் என்னைய அழுக வைக்கிறதுலே குறியாக இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பூமி, இப்போ தான் உங்கள் அப்பா இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன மறுபடியும் ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஆசை தான், ஆனால் இன்னொரு கோரிக்கை இருக்குது, அந்த கோரிக்கை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உனி என்ன அப்படிங்கிறாங்க. இந்த ஆடிட்டோரியம் அம்மா பேரில் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நம்ம 2 பேர்த்து பேர்லேயும் இருக்கிற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே ககன் வந்துட்டு நீ ஆட போகிற, இது உங்கள் அம்மாவோட ஆடிட்டோரியம், அப்புறம் உங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற போகிற, அதுக்கு எதுக்கு என் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு கஷ்டத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு எப்போ சந்தோஷத்துலேயும் துணையாக இருக்கணும், என்னுடைய வெற்றியில் நான் மட்டும் இல்லை, நீங்கள் தான் என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கீங்க, சரி பாதி நீங்கள் அப்படின்னு இருக்கணும், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே ககன் இருந்துட்டு அப்படின்னா நான் சொல்கிறது நீ செய்யணும், அப்போ தான் அதை நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு உன் பேரில் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வந்துட்டு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம்
இன்னொரு பக்கம் கேபி இருந்துட்டு சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணி தான் ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. அப்போ அப்படி நடக்கும்னு என்ன கிடக்கு, நான் இந்த உலகத்தை விட்டே போயிட்டா அப்போ யாருக்கும் தொந்தரவு இருக்காதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே சாரதாவுக்கு ரொம்பவே பயம் வந்து, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியும் சாரதா, நீ வந்துட்டு குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்க, ககனோட பூமி கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி வை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும், நான் செத்தனா என்னை பார்க்குறக்கா நீயும் ககனும் வரணும், ககன் தான் எனக்கு கொல்லி போடணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இதை கேட்டோடனே சாரதாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன தான் நீங்கள் பேசுகிறீங்க, சரிது தான் பேசுகிறீங்களா அப்படி சொல்லவே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கையில் பார்த்தா பாய்சன் பாட்டில் இருக்குது, எடுத்து குடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் மீரா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி சாரதா மேலேயே அன்பு பாசம் எல்லாமே இருக்குது, நம்ம மேலே எதுவுமே இல்லை, எப்போ பார்த்தாலும் அவங்களோட தான் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க கூட ககனோட கல்யாணத்துக்கு கூட இன்விடேஷனில் அவரோட பேர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறக்க வர்றாங்க. அங்கே போய் பார்த்தா கேபி வந்துட்டு பாய்சன் குடிச்சிட்டு கீழே படுத்து கிடப்பாரு. இதை பார்த்தோன்னே பக்கத்தில் பாட்டிலெல்லாம் இருக்குது. இதை பார்த்தோன்னே பீராவுக்கு ஒரே பயமாயிருது, என்னாச்சுன்னு தெரியலையே வந்து எழுப்பி பார்க்குறாங்க. அப்புறம் வாயிலெல்லாம் ஒரே ரத்தமாக போய் கிடக்கு. இதை பார்த்துட்டு கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறாங்க. அப்புறம் அட்மிட் பண்ணிவிட்டு இப்படி சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி, இத்தனைக்கும் காரணம் நீ தானே, என் புருஷன் இப்போ கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீரா சத்தம் போடுறாங்க. அப்போ இது கேட்டு சாரதா ககனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ககனும் பூமியும் இங்கே ஆடிட்டோரியமில் இருக்கிறாங்களா. இதை கேட்டோன்னே 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. அதுக்கப்புறம் சாரதாவும் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அப்புறம் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அங்கே வந்துட்டு கேபி வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, படுத்துருக்காங்க. மீரா ஒரு பக்கம் கத்துறாங்க, இத்தனைக்கும் காரணம் நீங்கள் தான், எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கையிலேயே தானே குறுக்கிடுறீங்க, இன்னுமே நீ அவங்க கூட பேசிட்டு தானே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சாரதாவை சத்தம் போடுறாங்க. சாரதா இருந்துட்டு, இல்லை நான் வந்துட்டு அவங்க கூட பேசவே இல்லைங்கிறீங்க, அப்படி எப்படி இன்விடேஷன் கொடுக்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு ககன் கோவமாக திரும்பி நின்றுட்டுருக்காங்க. மீரா பேச அவங்களுக்கு கோவம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்புறம் பூமி கம்முன்னு இருங்க, எதுவும் பேசாதீங்க, சத்த வேண்டாம், கேபி மாமா முதல்ல உயிர் திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ககன் வந்துட்டு, போதும் சின்னம்மா போதும், நிறுத்துங்க, நீங்கள் பேசுனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்கிறாங்க. அப்புறம் மீரா வந்துட்டு அமைதியாகிடுறாங்க. இத்தனைக்கும் காரணம் எங்கள் அம்மா கிடையாது, நாங்கள் வந்துட்டு எங்கள் மேலே பாசம் இருக்கிறதுன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஆள் அப்போவே எங்களை ஏன் விட்டுட்டு போய் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, முதல்ல அதை தெரிஞ்சுதான் உங்களுக்கு அப்படி இருக்கிற எதுக்கு என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீரா கேட்குறாங்க. உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்குறாங்களா, ஆமாம், இதுக்கு மேலே பொறுமை இல்லை, இனிமேல் நாமளே அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்றோம், முதல்ல நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்கம்மா அப்படி சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர் எடுத்து கையெழுத்து போட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பூமி தடுக்கிறாங்க ககனை, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி நீ இதில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு பூமியை வந்துட்டு அடக்குறாங்க. அதுக்கப்புறம் சாரதா கையை பிடிச்சி இதில் வந்துட்டு, இதுக்கு மேலே பொறுமை இல்லைம்மா, நீங்கள் முதல்ல இதில் கையெழுத்து போடுங்க, அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு வரும், எனக்கும் பூமிக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், நீங்கள் இதில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதாவுக்கு ஒரே பயமாயிருது. இன்னொரு பக்கம் அங்கே படுத்துட்ருக்காரு கேபி, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இவங்க இந்த பக்கம் கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்புறம் யோசிச்சுட்டு சரி கையெழுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவை கையில் வாங்கிச்சு கையெழுத்து போடுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. அப்போன்னு பார்த்து டாக்டர் வந்துட்டு கூப்பிட்றாங்க. சொல்கிறாரு, இப்படி வந்து எதுக்காக இவர் இப்படி விஷம் குடிச்சாருன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷம், இது வந்து பிளட்டில் கலந்துருச்சு, இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் கடவுளை தான் நம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே சாரதா மீரா ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே கத்தி அழுக இவர் சொன்ன உடனே அந்த டைவர்ஸ் பேப்பரை வீசிட்டு சாரதா வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க. அவங்கள தடுத்துட்டு மீரா, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா போய் உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்புறம் அப்படியே எல்லாரும் பின்னாடி போகிறாங்க. ககனும் சாரதாவும் மட்டும் வெளியவே நிற்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.